எங்கே அவர் இந்த இனிய மாலை நேரத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று கடவுள் என்னை இங்கே தள்ளிவிட்டார். ரிச் இந்தியா RIR ஆனால் நான் ரிச்சா அப்படின்னு கேட்டால் மனசளவில் உள்ளுக்குள்ள இங்கே இருக்கிற சொத்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. மனசு இருக்குல்ல, மனசை விட பெரிய சொத்து இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. கடவுள் இறைவன் பெரிய பணக்காரனாக நம்மளை படைச்சிருக்கான். நீ கையில் காசு இல்லாமல் வா, எவ்வளவு பெரிய பணக்காரன் நீ, ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ. சென்னைக்கு நான் வரும்பொழுது என்ன ஒரு உத்வேகத்தோடு வந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் என் அண்ணன் பாஸ்கரும் கையில் அம்மா வந்து 400 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதில் 100 ரூபாயை மதுரையில் செலவழிச்சிட்டோம் ஒரே நாளில். அந்த ஒரு நாளில் படித்த படிப்பு யாரை இந்த எவ்வளவு அந்யோன்யமாக நாங்கள் இவர் நமக்கு உதவுவார் என்று நினைத்தோமோ, அவர் அன்று நடந்து கொண்ட விதத்தில் இந்த உலகம் இப்படிப்பட்டது என்று எங்களுக்கு உணர்த்தி விட்டதனால் மதுரையை விட்டு சென்னைக்கு வந்தோம். வருகின்ற நேரத்தில் என்ன படிப்பினையோடு வந்தோம் என்றால், இங்கே இருக்கிறவன் யாரும் கஷ்டப்பட்டவனாவது சென்னைக்கு வருவான் உதவி செய்யலான்னு காத்திருக்கிறது இல்லை. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியா இருக்காங்க? இல்லை. அப்படி அந்த நேரத்தில் ஒன்றுமே யாரையுமே தெரியாத இந்த சென்னையில் வந்து நான் இன்று இசைஞானி இளையராஜாவாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால், என் இசைஞானியாக நான் ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்லை, இளையராஜாவாக ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அது விதிக்கப்பட்டது. மனதில் இருந்த ஊக்கம், மனதில் இருந்த ஒன்றே ஒன்று தான், மியூசிக்கை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. வேறு இப்போ இன்னை வரைக்கும் வேறு ஒன்றும் தெரியாது, வெளி உலகம் தெரியாது. என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் சப்தஸ்வரங்கள் தான். நான் தினமும் பழகுவது இந்த சப்தஸ்வரங்களோடு தான். அந்த சுரங்கள் வெளியே நீங்கள் பாடலாக கேட்கும்போது உங்கள் இதயத்தில் நுழைந்து உங்களையும் தொடுகிறது. நீங்களும் நானும் ஒரே அலை வரிசையில் உள்ளே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய உணர்வை, ஏதோ ஒரு உணர்வை, எங்கேயோ ஒரு இசை வந்து தாலாட்டுவதைப் போல, உங்களை தூங்க வைப்பதைப் போல உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் ஆரம்பமாகிறது என்றால் இன்று மகிழ்ச்சியாக கடக்கும் என்று, இந்த பாடலை கேட்டுவிட்டால் மகிழ்ச்சியாக போகும் என்று நீங்கள் தொடங்குகிறீர்கள் அல்லவா உங்கள் நாளுகள் எல்லாம். இதெல்லாம் நான் அந்த நோக்கத்தோடு அந்த பாடலை போடவில்லை. ஆனால் அதெல்லாம் உங்களை தூங்க வைக்கிறது. எவ்வளவு பெரிய துக்கத்தில் இருந்தாலும் அந்த துக்கத்தை மாற்றி விடுகிறது. எனக்கு தெரிந்து ஏர்போர்ட்டில் நான் வந்து ஒரு தடவை ஃபாரின் போயிட்டுருக்கிற நேரத்தில் அங்கே இமிக்ரேஷன் ஒரு லேடி ஆஃபீஸர் வந்தாங்க. என்னை பார்த்த உடனே கண்ணீர் கடன்னு கொட்டுது. கண்ணீர் கொட்டுது. கையெடுத்து கும்பிடுறாங்க, கை நடுங்குது. வந்து, ஐயா, எங்கள் அம்மா செத்ததோடு நானும் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் உங்களோட உயிரோடு இருக்கேன்னா, உங்களை நான் பார்க்குறேன்னா அதுக்கு உங்கள் பாடல் தான் ஏன் காரணம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. இதை நான் இவ்வளவு நேரம் சொல்ல வேண்டிய விஷயத்தை அந்த அம்மா சொல்லி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. அழுக, வார்த்தை வரல, சொல்ல முடியல. இப்படி லிஃப்ட்டில் போயிட்டு மேலே போய் சேர்றது வரைக்கும் அப்படி போச்சு. நீங்களெல்லாம் எங்களுக்கு
சென்னையில் உதவி செய்வதற்கு அன்று யாரும் இல்லாமல் இருந்து நாங்கள் எப்படியோ வந்து நண்பர்களோடு நண்பர்களாக நாடகங்களுக்கு, இசை கச்சேரிகளுக்கு வாசித்து கொண்டு அப்படியே சினிமாவில் சேர்ந்து ஒரு கிட்டார் வாசிக்கிறவனா, ஒரு காம்போ ஆர்கன் வாசிக்கிறவனா, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக எல்லாம் வேலை செஞ்சு அந்த அனுபவங்கள் மூலமாக தான் வளர முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு இங்கே அருளானந்த் இருக்கிறார். அவர் பார்த்து சொல்லுவது, வருகிறாயா, சென்னைக்கு வருகிறாயா, வா, நான் இருக்கிறேன், வா என்கிறார். அதனால் இங்கே இது போன்ற நிகழ்ச்சியில் இந்த விஷயங்களை சொன்னவுடன் இந்த நிகழ்ச்சியில் நான் பொதுவாக எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறவன் இல்லை, எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறவன் இல்லை. அது ஏதோ ஒரு குடுப்பினை இருக்கிறவங்களுக்கு தான் அது அமையும். இல்லைன்னா எனக்கு வரேன்னு சொல்கிற வார்த்தையே வராது. படம் ஒத்துக்கிறதே அதே போல் தான். படம் பண்ணணுன்னா சரி உன் படம் பண்ணல, அது எதுக்காக சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. படம் பண்ணுறேன், சரி படம் பண்ணுறேன், அது எதுக்காக சொல்கிறேன்னே தெரியாது. அந்த நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு தான். இன்று வரை எனக்கு ஒரு உதவியாளனோ, ஒரு பிஆர்ஓவோ, ஒரு மேனேஜரோ, ஒரு அசிஸ்டன்ட் இசை உதவிக்காக மற்ற இசையமைப்பாளர்கள் வைத்து கொண்டிருக்கிற மாதிரி அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸோ கிடையாது. எனக்கு நான் ஒருவனாக அத்தனை புரோகிராமரும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் சமாளித்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததனுடைய காரணமே இவர் செய்கின்ற இந்த நல்ல காரியத்திற்கு இறைவனுடைய அருள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இறைவனுடைய அருளை இறைவன் என் மூலமாக அவருக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லுகிறேன். இறைவனுடைய அருளால் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தந்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.